கிறிஸ்தவர்கள் வடமாநிலங்களில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், தமிழ்நாட்டில் அல்ல. அது ஏதோ வடமாநிலத்து பிரச்சனை, தாக்கப்பட்டவர்கள் யாதோ கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி அதை சுருக்கி விடாமல், அதை கடந்து போய் விடாமல், அது நம் பிரச்சனை. யாராவது பேசுவாங்களான்னு பார்த்தோம், யாரும் பேசல. வாழ்த்து சொல்ல எல்லோரும் வருகிறார்கள், கேக் வெட்ட எல்லோரும் வருகிறார்கள். ஏன் மோடியே வருகிறார், பாதிரியார்களை கட்டி தழுவிக் கொள்கிறார். இப்போது புதிதாக களத்திற்கு வந்திருப்பவர்கள் கூட கேக் வெட்ட வருகிறார்கள், கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடுகிறார்கள். ஆனால் இவர்கள் கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிற அதே நேரத்தில் நாடு முழுவதும் கிறிஸ்தவர்கள் வேட்டையாடப்படுகிறார்கள். அதை எதிர்த்து ஒரு குரல் இல்லை, ஒரு கண்டன அறிக்கை இல்லை. பாட்டு பாடுவது, கேக்கு வெட்டுவது என்பது பண்பாட்டு தளத்தில் அவர்களோடு நாம் நிற்கிறோம் என்பதை வெளிப்படுத்துகிற ஒரு உணர்வின் வெளிப்பாடு. ஆனால் அதுவல்ல முக்கியம். பாதிக்கப்படுகிற மக்களின் பக்கம் நின்று பேசுவது, அதற்கு தான் ஆள் வேணும், போராடுறதுக்கு ஆள் வேணும், அந்த மக்களுக்கு நம்பிக்கை அளிப்பதற்கு ஆள் வேணும். அப்படின்னா இந்து மக்களின் உரிமையை பாதுகாப்பது விடுதலை சிறுத்தைகளின் அஜெண்டால கிடையாதா? இந்து மக்களின் உரிமையும் விடுதலை சிறுத்தைகள் தான் போராடி காப்பாற்றிக் கொண்டிருக்கிறோம். பிஜேபி வரமாட்டான். தலைவர் திருப்பரங்குன்றத்தில் கேட்டார் பாருங்க, பிற்படுத்தப்பட்ட மக்களினுடைய இடஒதுக்கீட்டுக்காக பிஜேபி வருவானா? பட்டியலின மக்களினுடைய பிரச்சனைகளுக்காக பிஜேபி வருவானா? ஒன்றிய அரசு நாடு முழுவதும் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் மீதான தாக்குதலை ஊக்கப்படுத்துகிறது. வன்முறையில் ஈடுபடுகிறவர்களை கட்சியில் அழைத்து பெரிய பதவிகளை கொடுத்து ஊக்கப்படுத்துகிறது. ஒடிசாவில் பாதிரியாரை உயிரோடு கொளுத்தியவரை பிஜேபி பதவி கொடுத்து அழகு பார்க்கிறது.